ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தினைக்கும் சியா விதைகளை உங்கள் உணவில் சேர்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கணுங்கிறதுக்காக பல உணவுகளை தேடி தேடி நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுற உணவுகள் எல்லாமே கண்ணுக்கு எட்டியதா தான் இருக்குது. விவரம் தெரிஞ்சு தேடி தேடி யாரும் உணவுகளை எடுக்கிறதில்ல. உடல் எடையை குறைக்க பலரும் பல உணவுகளையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்றோம். அப்படி உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பிரதானமா எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னா சியா விதை தான். அது மட்டும் இல்லாம சியா விதை வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை குறைக்கிறதுல சியா விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சியா விதைகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த சியா விதைகள் இருக்குல்ல, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. சியா விதைகளில் ஊட்டச்சத்துக்கள் கூட நிறைய இருக்கு. இந்த விதைகளில் நார்ச்சத்து, புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், மாங்கனீசு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால எளிமையாக உடல் எடையை குறைக்க முடியும். சியா விதைகளை தினைக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட உடல் எடை கணிசமாக குறையிறதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இந்த சியா விதைகள். சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்குது. சியா விதைகளை சாலட், ஸ்மூத்திகளில் சேர்த்து கூட சாப்பிடலாம். சியா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளையும் நமக்கு அள்ளி தரும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது சியா விதைகள். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. சியா விதைகள் ஊற வச்ச தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சோன்னா இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எலும்புகளை வலுவாக்குறதுல சியா விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சியா விதைகள் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ்லாம் எலும்போட ஆரோக்கியத்துக்கு நல்லது. தினசரி பரிந்துரைக்கப்படுற கால்சியத்தில் 18% சியா விதைகள்ல இருந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். கால்சியம் அப்படிங்கிறது உங்களோட எலும்புகளை வலுவாக்க உதவுறதுனால நீங்கள் சியா விதைகள் எடுத்துக்கிறப்ப உங்களோட எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிக நார்ச்சத்து கொண்டது சியா விதைகள். சியா விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சியா விதைகளில் தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 மடங்கு அது எடையை உறிஞ்சும். அதனால ஊற வச்சு காலையில் எடுத்தோன்னா ஜெல்லி வடிவத்தில் இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரில் ஊற வச்சு இந்த சியா விதைகளை சாப்பிட்றது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கான உணர்வு தரும். அது மட்டும் இல்லாமல் உணவை உறிஞ்சுறதை கூட மெதுவாக்குது. விரைவாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு சியா விதைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தையும் அப்படியே கிடைக்கும். இன்சுலின் உணர்திறன் கொண்டது இந்த சியா விதைகள். சியா விதைகளில் இன்சுலின் உணர்திறன் இரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. உணவுக்கு அப்புறமா சியா விதைகளை சாப்பிட்றது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இந்த சியா விதைகளை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளார வச்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து தரதுல சியா விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சியா விதைகளில் 14% புரதம் இருக்கு. அமினோ அமிலங்கள் இதுவும் இருக்கு. எடை இழப்பு, தசை வளர்ச்சி, உடம்பை பழுது பார்க்கறது இது எல்லாத்துக்குமே புரதம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. புரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது உங்களை திருப்தி அடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் கலோரி உட்கொள்றதையும் அது குறைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் சியா விதைகளை ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது. அலர்ஜி விளைவை குறைக்கிறதுல சியா விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல ஏற்படுற நோய்களுக்கு அதிக அளவு அலர்ஜி தான் முக்கிய காரணமாக இருக்கு. தினமும் 37 கிராம் சியா விதைகளை நம்ம சாப்பிட்றது HSCRP மாதிரியான அலர்ஜி குறிப்பான்களை 40% குறைச்சிரும். சியா விதைகளை தினமும் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை ஈஸியாக குறைச்சிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுல சியா விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சியா விதைகளை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் லெமன் ஜூஸ், தேன் கலந்து நம்ம குடிக்கலாம். இந்த பானம் இருக்குல்ல, இது உடல்ல இருந்து நச்சுக்கள், கழிவுகளை எளிதாக நீக்குது. இந்த சியா விதை தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப கொழுப்பு கூட ஈஸியாக குறைஞ்சிரும். சியா விதைகள் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது.
சியா விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமா இருக்கிறதுனால, இது தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிடுறப்ப, நுண்ணிய கொழுப்புகள வந்து அது குறைச்சு, நம்ம உடம்ப பாதுகாக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதத்திலேருந்து கூட நம்மளோட உடல பாதுகாத்துக்குது. சியா விதைகள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. சியா விதைகள் ஊற வச்ச தண்ணிய காலையில வெறும் வயித்துல குடிக்கிறப்ப, செரிமானத்த அதிகரிச்சு, குடல் இயக்கத்த மேம்படுத்தும். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான செரிமானம் தான் அவசியம். ஃபைபர் இருக்குல்ல, அது உங்கள ரொம்ப நேரம் முழுமையா வச்சிருக்கும். அதிகமா நம்ம இந்த சியா விதைகள எடுத்துக்க கூடாது. அளவோட தான் எடுத்துக்கணும். அளவோட சியா விதைகள சாப்பிடுறப்ப உடல் எடையும் குறைச்சுக்கலாம். அது பல ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு தரும். குறிப்பு: சியா விதைகள் சாப்பிடுறப்ப உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சியா விதைகள் எடுத்துக்கலாம். மத்த எல்லாரும் பயப்படாம எடுத்துக்கலாம். இந்த வீடியோல தினமும் சியா விதைகள் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி மிஸ் பண்ணாம நைட்டே சியா விதைகளை ஊற வச்சுட்டு காலையில சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.